ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குரு சுவாமினஹ ஜெய். முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவேன்னு 3 நாள் முன்னால கூட தெரியாது. நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். டாக்டர் எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த இன்விடேஷன் அனுப்பிச்சு நீங்கள் வருவேன்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ஆர்வமாக சொல்லியிருந்தேன். நான் உடனே சொன்னேன், நான் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், நான் 1ஆம் தேதி ராத்திரி 2ஆம் தேதி தான் வருவேன் அப்படின்னேன். உடனே அவர் அதுக்கு திருப்பி பதில் அனுப்பிச்சிருந்தார். இது 1ஆம் தேதி தான் நடக்கிறதா இருந்தது, ஆனால் 3ஆம் தேதிக்கு மாறி இருக்கு, இதுக்காக நீ இப்போ புரிஞ்சுட்டேன் அப்படின்னு. அதுவும் இங்கே சுவாமிகள் முன்னால் இந்த இடத்துல நடக்கணும் அப்படிங்கிறதுல நிஜமாவே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. காத்தாலேருந்து எப்போ வரப்போகிறோம் 10 மணி ஆகும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருந்தது. அவளோட வேதாந்த ஞானத்தை பற்றி யாரும் சொல்லியே தெரிய வேண்டாம். அதை விட நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரசிக்கிறது அவளோட தமிழ் ஞானம். அதுவும் திருக்குறளை எப்படி சொல்றீங்க, வந்தோடனே பார்த்தோன்னே அங்கே திருவள்ளுவர் வச்சிருக்கா, திருவள்ளுவர் தீட்சிதராக இருக்கார், கணபாட்டிகளாக இருக்கார். இதை பார்த்தோன்னே அப்படி சந்தோஷமா இருந்தது. இதுதான் ஒரிஜினல் திருவள்ளுவர், மற்றதெல்லாம் கன்வெர்டட் திருவள்ளுவர். நீங்க திருக்குறளை பார்த்தா தர்மசாஸ்திரத்துல சொல்லி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அதிசூக்ஷ்மமான விஷயத்தெல்லாம் வள்ளுவர் சொல்றார் அப்படின்னா நிச்சயம் அதுல சாஸ்திரத்துல பரிச்சயம் இல்லாத ஒரு அத்தியனம் பண்ணாத வாழால சொல்ல முடியாது. சொல்றேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் சாஸ்திரிகள் தான், திருவள்ளுவர் கணபாடிகள் தான், திருவள்ளுவர் தீட்சிதர் தான். அவரை எப்படிதான் முதல்ல கன்வெர்ட் பண்ணாலோ தெரியல, பண்ணினதோட இல்லை. அவர் சொல்றதுல அப்புறம் இப்போ லேட்டஸ்டாக இந்த தகராறுலாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய அறிஞர்னு சொல்லிக்கக்கூடிய ஒருத்தர் சொல்ற, அதில் கடவுள் வாழ்த்து 10 பாட்டே திருவள்ளுவர் பாடினது இல்லையா, அது யாரோ பாப்பாலாம் சேர்ந்துன்னு உள்ள சொல்லியிருக்கா. ஒழுக்கமுடையுமே அவர் இல்லைன்னு சொல்லுவாங்க. மரப்பினும் ஓத்துக்குழலாகும் பார்ப்பான் பெருப்பொழுக்கம் குன்ற. ஆமா, அதுல அறவாழி அந்தணன் அப்படிங்கிற தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறாழி நீத்தல இருக்கு அப்படின்னு. ஏன் பகவானுக்கு அந்தணன் பேர் கொடுப்பானே அப்படின்னா தர்ம கடல் அப்படின்னு சொல்றதையே அந்தணன் அப்படிங்கிற வார்த்தை பதப்பிரயோகம் தான் பண்றாரு. அதனால இவளுக்கு பொறுக்கல. அதனால இந்த 10 பாட்டை மட்டும் எங்கேயோ யாரோ கொண்டு வந்து நடுப்புற சொல்லிவிட்டா, நடுப்புற சொல்லல முதல்ல சொல்லிவிட்டா. இப்படி எல்லாம் ஒரு இதை விட கேவலமா இனிமே பிஹேவ் பண்ண முடியாது. சுவாமிஜி சொன்ன, நான் இந்த டிபேட்டுக்கெல்லாம் போறது இல்லை அப்படின்னு. இப்படி ஒரு கேவலமா டிபேட் பண்றவாள்கிட்ட போய் எப்படி நம்ம எதிர்த்தாப்புல நின்று பேச முடியுமா? இல்லை பேசினாதான் நமக்கு ஒரு கௌரவம் இருக்குமா? வா சொன்னாலே விதண்டை ஜல்பம், அந்த விதண்டை அப்படிங்கிறது, அந்த விதண்டையோட என்ன பொழுது போகணும். இப்போ எல்லாம் டிவியெல்லாம் சொல்கிறாளோ இல்லையோ, இனிமே சின்ன என்ன டிஸ்கஷன் பண்ணிட்டா என்னெல்லாமோ பண்ணுறாளே, இதெல்லாம் விதண்டை தான். அதாவது ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை. இந்த பக்கம் பேசுகிறவனுக்கும் ஒன்றும் லட்சியம் கிடையாது, அந்த பக்கம் பேசுகிறவனுக்கும் ஒரு லட்சியமும் கிடையாது. என்னென்ன டைம் பாஸ், அரட்டை இறங்கும், அதுதான். இப்படி இருக்கிற இடத்துல போய் ஒரு விஷய ஞானத்தோட போறவா எப்படி போய் பேச முடியும், எப்படி நிற்க முடியும்? அதனால இங்க அந்த வள்ளுவரை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதேமாரி ரொம்ப ரசிப்பேன். அதுவும் அவளோட அந்த திருக்குறளோட வியாக்கியானமும் அதுவும் வேதநெறியில வரதெல்லாம் ரொம்பவே பிரமாதமா இருக்கும், ரொம்ப ஆசையா இருக்கும். ஆலங்குடியில பார்க்கறதே சுவாமிஜி சொன்னார், நீங்க தேனியில சப்தாகம் பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன் அப்படின்னு, அங்க போய் பண்றதுனால நான் கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு 1/2 மணிக்குள்ள எத்தனை கொட்டிட்டார். அது எப்படியே உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல, அதுவாவே அப்படியே பொங்கி பொழியறது. அது மாதிரி இடத்துல நின்றுட்டு பேசுறதுங்கிறது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் அவ சொல்றதுனால, அவளோட அன்பு பிரியத்தினாலேயே ஏதானும் ஓரிரு வார்த்தை சொன்னோம். பெரியவாளை பத்தி சொன்னா தீக்குறளை அப்படின்னு சொல்லிட்டார். அதனால அவர் துரோகி அப்படின்னு சங்கராச்சாரியா இருக்கு. ஆனா தமிழை, அந்த தமிழோட இனிமைய மகாபெரிவா ரசிச்சிருக்கிறாப்புல ஒரு தமிழனாலையும் ரசிக்க முடியாது. வேதம் செழித்த தமிழ்நாடு அப்படிங்கிற அதுல பெரியவா சொல்றா,
கண்ணகிக்கு அந்த என்ன பண்ணான் அப்படின்னு சேரன் வந்து கும்பாபிஷேகம் அந்த சிலை வைக்கிறதை எப்படி கும்பாபிஷேகம் பண்ணார் அப்படின்னு அதுல சொல்ற மந்திரோக்தமா இன்னைக்கு கோவில்ல கும்பாபிஷேகம் பண்றாப்புல பண்ணினதா வேதம் சொல்லி கும்பாபிஷேகம் பண்ணினதா வருது. அது சொல்றா. அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல அப்படிதான் அவன் பண்ணியிருக்கான்னு சொல்றார். அதே போல அந்த இன்னொரு உறையூரை பத்தி சொல்றா. உறையூர் பேர் கோழி அப்படின்னு ஒரு பேரு. மதுரையில இருக்கிற புலவர்கள் தங்களோட மதுரையும் தன்னோட நாட்டோட சிறப்பையும் பாடுறா. அதுல சொல்ற இந்த புலவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு குணம் அப்படின்னா, தங்களை யாரு ஆதரிக்கிறாளோ அவளை ஸ்தோத்திரம் பண்ணுறதுங்கிறது இயற்கை. அந்த ஸ்தோத்திரம் பண்றதுலயும் என்ன பண்ணுவா அப்படின்னு, தன்னை ஆதரிக்கிறவரோட விரோதி யாரோ, அவருக்கு பிடிக்காதவர் யாரோ, முதல்ல அவளை திட்டணும். இப்ப எனக்கு மந்திரி பதவி வேணும்னா நான் என்ன பண்ணணும்னு, என் கட்சி தலைவரை புகழ்றதை விட எதிர்கட்சி தலைவரை திட்டணும். திட்டினேன்னா எனக்கு டெஃபினட்டா கிடைச்சிடும். அது மாதிரி இந்த புலவர்கள் குணம் எப்படி இருக்குன்னு, பாண்டியனை புகழணும் அப்படிங்கிறதுக்காக, பாண்டிய நாட்டை புகழணுங்கிறதுக்காக பாண்டியனோட எதிரியான சோழனை வீரா, சோழ தேசத்தை வீரா. அப்ப தலைநகரம் கோழியா இருந்ததுனால இவர் சொல்ற, எங்க மதுரையில இருக்கிற எங்க பாண்டிய நாட்டுல இருக்கிறவெல்லாம் எப்படி நம்ம ஏந்திருப்போம், உங்க சோழ தேசத்துல இருக்கிறவெல்லாம் என்ன பொதுவா உலகத்துல என்ன சொல்லுவோம், கோழி கூவிடுத்து ஏந்திருன்னு தானே சொல்லுவோம். கோழி கூவினத்தை கேட்டு தான் ஏந்திருப்போம். உங்க சோழ நாடு மாதிரி கோழி கூவினத்தை கேட்டு நாங்க ஏந்திருக்கிறவா இல்ல. நாங்க எங்க பாண்டிய நாட்டுல இருக்கிறவாள்லாம் அந்தணர்கள் சொல்ற வேதத்தை கேட்டு ஏந்திருக்கிறவாளா இருக்கும். வரது சங்க இலக்கியம். இன்னைக்கு லேட்டஸ்டா எழுதின இலக்கியம் இல்ல, சங்க இலக்கியத்துல வருது. எங்க பாண்டிய நாட்டோட பெருமை என்ன அப்படின்னு, உங்க சோழ தேசம் மாதிரி கோழி குவி ஏந்திருக்கிறவா இல்ல, நாங்க வேதர் அந்தணர்கள் சொல்ற வேதத்தை கேட்டாக்கும் ஏந்திருக்கிறவாளாக்கும் அப்படின்னு பெருமைப்படுற. இதை பெரியவா சொல்றா. இந்த மதுரையில தான், இந்த பாண்டிய நாட்டுல தான் சங்கம் வச்சு தமிழையும் வளர்த்துருக்கு. அப்பேற்பட்ட அந்த தமிழ் வளர்த்த, சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த பாண்டிய நாட்டோட பெருமையை பத்தி சங்க இலக்கியத்துல சொல்லிட்டு என்ன சொல்லுன, வேதத்தை கேட்டாக்கும் நாங்க ஏந்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த வேதமும் தமிழும் சமஸ்கிருதம் எப்படி ரெண்டு கண்ணு மாதிரி இருந்திருக்கு, எப்படி கொஞ்சம் கூட ஒரு விகல்பமே இல்லாத வார்த்தைகளை கடன் வாங்கிட்டு இருக்கா. அதாவது கொடுக்கல் வாங்கல்ங்கிறது கடன் இல்லை. பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்தாக்க இது என்ன கடனா என்ன இல்ல. கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது இது எப்ப வருங்க, மனசு விசாலமா இருந்தாதான் வரும். அப்படி ஒரு மனசு விசாலத்தோட தான் பெரியவா தமிழ் இலக்கியங்களை ரசிச்சிருக்கா. அதுவும் இந்த தேவாரத்தெல்லாம் படத்து இன்னைக்கு கார்த்தால தான் பார்த்தோம். நமோ நமஹா அப்படின்னு 7வது வால்யூம்ல நமஸ்காரத்தை பத்தி அதுல எல்லாம் சொல்லிட்டு வரதே, நமஸ்காரம் எப்படி பண்ணணுங்கிறதே சாஷ்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம்லாம் சொல்லணும் இல்லையா. ஸ்திரீகளா இருந்தா பஞ்சாங்க நமஸ்காரம், புருஷாளா இருந்தா சாஷ்டாங்க நமஸ்காரம். இதை சொல்லிண்டே வரதே சொல்ற. பெரிய புராணத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புறம்பயத்துல போய் எப்படி நமஸ்காரம் பண்ணார் அப்படிங்கிறதே சேக்கிழார் மெனக்கெட்டு சொல்றாரு. 8 5 அங்கமும் சோர அப்படின்னு. இவர் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணாரா, பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணாராம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பண்ணினார் அப்படின்னு சேக்கிழார் சொல்றார். இப்படி அங்கம் 8 5 அளவின்றி வழங்கினார் அப்படின்னு எல்லாரோடையும் சேர்ந்து திருப்பரம்பயத்தில் போய் வழங்கினார் அப்படின்னு சொல்றார். இப்படி அங்கங்க நமக்கு எல்லாருக்கும் தமிழ் புலவர்களுக்கெல்லாம் கூட சட்டுன்னு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த பெரியவா பார்த்து சொல்றார். அதே மாதிரி ஞானசம்பந்தர் எப்படி இருந்தார், அப்பர் சுவாமிகள் பல்லாக்கு தூக்கி இருந்தார், எங்க இருந்தா இங்க இருக்கேன்னு உடனே இறங்கி என்ன பண்றாரு, இவரை பார்த்தோன்னு வர்ணத்துல மேல் வர்ணம்ங்கிறதுனால அப்பர் சுவாமிகள் நமஸ்காரம் பண்றாரு. திருப்பி ஞானசம்பந்த நமஸ்காரம் பண்றாரு. அதே போல நீங்க அப்பர் சுவாமிகள் சரித்திரத்துல பார்த்தீங்கன்னா, திங்களூர்ல அப்பூதி அடிகள் என்ன பண்ணார், வீட்டுக்கு போனோன்னு இவர் அப்பூதி அடிகள் நமஸ்காரம் பண்ண. அப்பூதி அடிகள் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறவர். முதல்ல வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறார். சாப்பிட கூப்பிடுறார், நமஸ்காரம் பண்றார். இதெல்லாம் பெரிய புராணத்தில் வருது. நல்ல வேளை சேக்கிழார் பிராமணரா இல்லாத போயிட்டார். அதனால இவரால ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி நீங்க ஒரு இலக்கியத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் எவ்வளவு ஒரு வித்தியாசம் இல்லாத அங்க என்ன பண்ணினா அப்படின்னா, யாரும் இவன் பெரியவன் அவன் பெரியவன்கிறது எப்போ உயர்வு தாழ் வச்சான்னார். இவன் பக்தனா இருந்து நல்லவாளா இருந்தா உயர்ந்தவர்கள். அதுல எந்த ஒரு வித்தியாசம் பார்க்கல. ரெண்டுமே வேண்டாம். இத்தனை சமஸ்த வர்ணங்களையும் சேர்ந்து 63 கோவில்ல சுவாமிக்கு ஈக்குவலா வச்சு பூஜை பண்றது யாரு? ஏதாவது கொஞ்சம் வித்தியாசம் பார்த்து இருந்தா, ஒரு வேற்றுமை இருந்ததுன்னா இப்படி தூக்கி வைப்பாளா யாரும்?
அப்படி பண்ணணுங்கிற இன்டென்ஷன் இருந்ததுன்னா தெரியவா அதைத்தான் கேட்கிறார். இப்படி இருந்த இந்த ஒருதாவியத்து குழந்தைகளை இந்த தேசத்தை பாவிகள் வந்து பிரிக்கணுங்கிறதுக்காக இந்த ஆரியன் திராவிடன் அப்படி ஆரியங்கிறது உயர்ந்தன்னு தான் சொல்லியிருக்கே வழிய அதில் ஒன்றும் ரேஸ் தியரியா சொல்லலை. இப்படி எல்லாம் பிரித்தாழத்துக்கு பண்ணினதுல அவன் சொல்றது இருக்கட்டும், அவனுக்கு பர்பஸ் இருந்தது, ஏதோ பண்ணணும், ஆளணும், பவர் வேணும், அதனால பண்ணினான். ஆனா அவன் ஜொரத்தை வச்சுட்டு இப்படி உண்மையை கூட மாத்திட்டு இவாள்லாம் இன்னும் நம்புறாளே, இவாள்லாம் சொல்றாளே இதுதான் வயிற்றுச்சலா இருக்குங்கிறான். அவன் சொன்னான்னா அவனுக்கு ஏதோ காரணம் இருந்தது சொன்னான். ஆனா நமக்கு என்ன, நம்மளான உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு இருக்க வேண்டாமா, பண்ணாளேன்னு சொல்றான். அப்படி இருக்கிற அந்த தமிழை எப்படி பெரியவா ஒரு கண்ணாவே தான் வச்சுட்டு அதை சொல்றா. அதே மாதிரி சொல்றா, வைஷ்ணவத்துல அவளே திவ்ய பிரபந்தமும் சொல்றதுன்னு வச்சுனுட்டா, இந்த தமிழ்ல இந்த தேவாரத்தை திருமறைய பிராமணர்கள்லாம் படிக்காத விட்டது ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி இங்க அவர் வால்யூம்ல எழுதியிருக்க. அதனால எல்லாரும் அவசியம் தேவாரம் கத்துக்கணும் அப்படிங்கிறார், திருமறையை கத்துக்கணும் எல்லா பிராமணர்களும் அப்படின்னு. அவருக்கு வேஷம் இருந்ததுன்னா சொல்லியிருப்பார், தமிழ் விரோதியா இருந்தா எல்லாரும் கத்துக்கணும்னு சொல்லியிருப்பார். இல்லாத ஒரு புது பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாருன்னா விட்டது தப்புங்கிறா. படிக்காத விட்டது தப்பு, படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த அப்பர் சுவாமி திருப்புகலூர்ல சுவாமி சிங்கமா வந்து அவரை ஆட்கொண்டதை சொல்றதே பெரியவா ரொம்ப ரசிக்கிறார். சில பேரை ரொம்ப நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அப்படியே கடிச்சு திங்கணும் போல இருக்கு அப்படின்னு இல்லையா, அதைத்தான் சுவாமி பண்ணார். அந்த அப்பர் சுவாமிகள் சிவநாமாவை சொல்லி 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 அந்த பழமா இருந்து, அதுவும் வயசானவர் 80 வயசுக்கு மேல பழுத்த பழமா இருந்தவர், அவரை பார்த்தோன்னு சுவாமிக்கே பொறுக்கலையா, சி இவனை அப்படியே முழுங்கிட மாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணாருன்னு வந்து முழுங்கிட்டார் அப்படிங்கிற. இதையே தான் நம்மாழ்வார் என்ன சொல்றார், திருக்காட்கரை அப்படிங்கிற க்ஷேத்திரம், அதுல நம்மாழ்வார் சொல்ற அந்த திருக்காட்கரை பெருமாளை போய் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டாராம். இவர் என்ன பண்றார், வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன்கான் அப்படின்னு, அப்படியே உன்னை வாரி முழுங்கிறேன் பாரு அப்படின்னு ஆர்வற்ற என்னை அப்படி ஒரு ஆர்வத்தோட போன அவனை அங்க போய் திருக்காட்கரையில பார்த்தாராம். அந்த திருடன் என்ன பண்ணா, கல்வனேங்கிற அந்த கல்வன் என்ன பண்ணான்னு, பாரித்து என்னை முற்ற பழகினான் முன்னம்கான் திருக்காட்கரை கல்வனே அப்படிங்கிற அந்த திருட்டு பையன் என்ன பண்ணிவிட்டான்னு, நான் இவனை வாரி முழுங்குறதுன்னு நினைச்சுன்னு ஆர்வற்று போனா எனக்கு முன்னால அவன் என்ன முழுங்கி ஏப்ப விட்டுட்டான். திருட்டு பையன் அப்படிங்கிறது திருக்காட்கரை கல்வனே, இந்த திருடன் என்ன முழுங்கிட்டான் மாதிரி, நான் அவனை முழுங்கணும்னு போறதுக்கு முன்னாடி அவன் என்ன முழுங்கி ஏப்பமே விட்டுட்டான். இதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறான். எப்படி மகான்கள்லாம் அந்த பதப்பிரயோகங்கள்லாம் பண்ணியிருக்கா. சுவாமிஜி சொன்னாப்புல சேக்கிழார் பாட்டில் ஒரு பாட்டால எழுத முடியுமா நம்மளால, என்ன பதப்பிரயோகம் என்ன பதப்பிரயோகம். நிஜமாவே பக்தி வல்ல இல்லாதவாளுக்கும் பக்தி வந்துடும். அப்பேற்பட்ட அந்த இலக்கியங்கள் எல்லாம் தான் பக்தி இலக்கியத்தெல்லாம் எங்கேயோ கொண்டு ஒதுக்கிவிட்டு இதை ஒரு தனி குரூப்பா பண்ணி என்னெல்லாமோ தில்லுமுள்ளெல்லாம் நடக்கிறது. இது இத்தனையிலேருந்தும் இந்த தமிழ் தேசம் எப்படி தப்பிக்க போறது, தமிழர்களான நாமெல்லாம் எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியல. வேடிக்கை என்ன அப்படின்னர், இங்க தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்தவாள்லாம் பிராமணர்கள்லாம் அந்நியனர், வீட்டுல இவாளுக்கு தமிழை தவிர வேற ஒன்றும் பேச தெரியல, மாத்திருபாஷையே தமிழா இருக்கிற பிராமணர்கள்லாம் அந்நியர், ஆனா தெலுங்கு இலுங்கெல்லாம் பேசுற மற்றவாள்லாம் மட்டும் தமிழாளாம். அவ வீட்டுக்குள்ள என்ன பண்றான்னு, அவ சொந்தமா பேசிக்கிறதே மாத்திருபாஷை தெலுங்குல பேசிக்கிறா, அதுல பண்றா, என்னெல்லாமோ பண்றா, ஆனால் தமிழங்கிறா. இது என்ன லாஜிக்னு ஒன்றும் புரியல. அப்படி எல்லாம் இல்லாத நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னால் நமக்குள்ள அந்யோன்யம் வரணும்னா ஒரே ஒரு வழிதான், பக்தி நெறி ஒண்ணுதான். அந்த பக்தி ஒண்ணு இருந்துடுத்துனால் ஆன்மீகத்துல நமக்கு ஒரு ஈடுபாடு வந்ததுனால்தான் நம்மளால வேற்றுமையை மறந்து ஒற்றுமையா இருக்க முடியும். அதனால்தான் என்ன சொல்றாருன்னா ஞானசம்பந்தர், ஆழ்க தீயதெல்லாம் மரணமே. இந்த ஒழிகை சப்தம் எல்லாம் ஒழியணுங்கிற விரிவா. இந்த ஒழிகை சப்தம் எல்லாம் ஒழியணும்னா என்ன பண்ணணும், வாழ்கை சப்தம் வரணும். அதுக்கு என்ன பண்ணா, சூழ்க அரண் நாமமே அப்படின்னு, சும்மா இங்க நடந்தது அங்க நடந்தது இருக்கக்கூடாது, அப்படியே சூழ்ந்துன்னு கார்னர் பண்ணிடணுமா அந்த ஹரநாமம். அப்படி சொல்லிட்டு இந்த பிராமண துவேஷம் இப்ப மட்டும் வரல, ஆரம்பத்திலேருந்தே இது வந்துன்னு தான் இருக்கு. அப்ப சொல்ற ஞானசம்பந்தரோட கதையை சொல்றதே, திருவேடகத்துல என்ன பண்ணார், எழுதி போட்டார் அப்படின்னார். புனல்வாதத்துல சமணர்கள்லாம் என்ன எழுதி போட்டாலும் அப்படின்னார், விப்ரக்ஷயம்னு எழுதி போட்டா. அப்படின்னா என்ன, அதுக்கு விரிவா வைக்கணும் சொல்ற, வேற ஒண்ணும் இல்ல, சிம்பிளா உங்களுக்கு புரியுறாப்புல சொல்றேன், பாப்பான் ஒழிக. விப்ரக்ஷயம்னா பாப்பான் ஒழிக, அவ்வளவுதான். இப்படி எழுதி போட்டாலாம் சமணர்கள். ஏன்னா இவனுகள் இருக்கிறதுனாலதான் வேதம் இருக்கு, அதுல சொன்ன யாகக்கியங்கள்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு.
அதனால இதை ஒண்ணு ஒழிச்சுட்டா எல்லாம் ஒழிஞ்சே போயிடும் அப்படிங்கிறதுனால விப்ரட்சயம்னு எழுதி போட்டாராம். அதுக்காக இவர் கவுண்டர் என்ன பண்ணார், வாழ்காந்தனர் அப்படின்னு. நீ ஒழிய சொல்றியா, நான் வாழ்காந்தனர். இப்படி ஆரம்பத்திலேருந்து பார்த்தேன்னா எப்படி எல்லாம் வருது, அதுக்கு எப்படி எல்லாம் மகான்கள்லாம் வந்து திருப்பி இதை தூக்கி நிறுத்திருக்கான்னு தெரியுது. அப்படி இருக்கிற இந்த தர்மம் அழிஞ்சு போகாதுங்கிறதுக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னு, இத மாதிரி மகான்கள்லாம் இருந்து இன்னமும் நமக்கு ஏதோ தொண்டு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. இப்படி பண்ற அவளோட சேவைக்கு நாம என்ன கைமாறு பண்ண போறோம்னு தெரியல. அவ முதல்லயே சொன்னாப்புல குரு பண்ற சேவைக்கு என்ன பண்ண முடியும், அவ பண்ற அனுகிரகத்துக்கு மூஞ்சி போனா நமஸ்காரம் தான் பண்ணலாம். அதனால ஒரு லாபமும் இல்லை அவருக்கு. என்ன நம்ம நமஸ்காரம் பண்றதுனால என்ன, அவ தபஸ் தான் குறைய போறது, அவ்வளவுதான். நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி என்ன 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 அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது, வேற வழி இல்லை, நமஸ்காரத்தை தவிர வேற ஒண்ணும் பண்ண தெரியல. அப்படி இருக்கிற அந்த தமிழ்ல எல்லோரும் ஒத்துமையா இருக்கணும். அதே மாதிரி சைவத்தை பத்தி சொன்னா எனக்கு ரொம்பவே குறை உண்டு. எந்த டிவியை எடுத்தாலும் நிறைய வைஷ்ணவபுரமா வந்து, அதாவது வேஷம்னு சொல்லல, எல்லாத்தையும் ஒரு எல்லாத்தையும் சமமா பாவிக்கணும். அதுக்காக என்ன பண்ணிச்சேன்னு ஒரு ரோசம் வந்து சிவசஹஸ்ரநாமத்துக்கு அர்த்தம் சொல்றது அப்படின்னு ஒரு ஆசை தோணி கொஞ்சம் பண்ணி பார்த்தேன். பண்ணி பார்த்தா அதுல ஆச்சரியமா இருக்கு. மகாபாரதத்துல இதே சிவசஹஸ்ரநாமம் அதுதான் வருது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் அதுதான் வருது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் உபதேசம் பண்ணினோன்னு தர்மபுத்திரர் கேட்கிற, நாங்க ரொம்ப நன்னா கேட்டுட்டோம், நீங்க நன்னா சொன்னேன், அடுத்தது பரமேஸ்வரனோட நாமாவளியை சொல்லுங்க, அவரோட சிவசஹஸ்ரநாமத்தை சொல்லுங்கன்னு சொன்னா அதுக்கு பீஷ்மர் சொல்ற வார்த்தை, நன்னா கேட்டேப்பா, அந்த பரமேஸ்வரனோட பெருமை சொல்றதுக்கு எனக்கு யோகியதை இருக்காப்பா, என்னால முடியுமாங்கிற பீஷ்மர். சொல்றவர் யாரு, பீஷ்மர். அப்ப சொல்ற, அப்ப யாருதான் சொல்லுவான்னு, உனக்கு பக்கத்துல ஒருத்தனுக்குறான் பாரு, அவன் தான்ப்பா அவரோட பெருமையை சொல்றதுக்கு யோகியதை உள்ளவன், அதனால அவன்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்டுக்கோன்னு சொல்ல, கிருஷ்ணர் சிவசஹஸ்ரநாமத்தை சொல்ற. தான் எப்படி இந்த சிவசஹஸ்ரநாமத்தை தெரிஞ்சினேன் அப்படி இல்லாம சொல்லி பெரியவா சொல்றா. கிருஷ்ணரோட பிள்ளைக்கு பேர் சாம்பன்னு பேரு. வேடிக்கை என்னென்ன, நல்ல வைஷ்ணவரோட பிள்ளைக்கு பேர் என்னென்ன சாம்பன்னு பேரு. இதை எப்படி அடைஞ்ச, ஜாம்பவதிக்கு புள்ள பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் கைலாசத்துல போய் தபஸ் பண்ணி விபூதி ருத்ராட்சத்தோட தபஸ் பண்ணி, அப்போ இந்த பஞ்சாட்சர உபதேசம் எல்லாம் வாங்கி இத்தனையும் பண்ணி அப்படி சிவனோட அனுகிரகத்தினால பிறந்ததுனால பிள்ளைக்கு பேர் சாம்பன்னு வச்சிருக்காரு. இதெல்லாம் சொல்றா. இப்படி இல்லாம வித்தியாசம் பார்த்துன்னா இருந்திருக்கா இல்ல. இது மாதிரி விஷயங்கள்லாம் புராணங்கள்ல கொட்டி கிடக்கு. இதெல்லாம் நாம யாரும் தெரிஞ்சுக்கிறோம்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு சைடா பார்த்துன்னு இப்படி பார்த்துன்னு இது வசதி அது மட்டும் அப்படி இல்லாம நம்ம பேத புத்தியை தான் வளர்த்துக்கிறோம். வேடிக்கை என்னென்ன, இந்த பேத புத்தி போறதுக்கு தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்திலேயே நாம பேத புத்தியை கலந்தோம் அப்படின்னால் உருப்பட போறது இல்லைன்னு அர்த்தம், அதோ கதின்னு அர்த்தம். நாம உருப்படாத போனாலும் போகலைனாலும் கவலை இல்லை. இவன் நேரம் பண்ணான தானும் கேட்டு சந்திர புஷ்கரனையும் கெடுத்த கதையா, இவன் கெட்டு போனதோட இல்லாத ஊரையும் கெடுக்கிற கதையா இல்லாத இருக்கணும். அப்படி எல்லாம் ஆகாத இருக்கணும் அப்படின்னா இவாளை போல மகான்கள்லாம் தான் இதுக்கு ஒரு உறுதுணையா இருந்து அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். அப்படி இருக்கிற இந்த பெரியவாளோட அந்த தமிழ் பற்றியும் திருமறையில அவ எப்படி இந்த 12 திருமுறையும் அவளை வச்சு பாராயணம் பண்ண சொல்லி, அதே மாதிரி திருப்புகழ்ல எப்படி எல்லாம் பெரியவா ரசிச்சிருக்கா, ஒவ்வொரு விஷயத்தையும் திவ்ய பிரபந்தத்தை அப்படி ரசிக்கிறா. அதுல சொல்றா, நாச்சியார் திருமொழியில சொல்றா, எனக்கு கனா கண்டேன் தோழி அப்படின்னு. அதுல என்ன, மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி அப்படின்னு சொல்றா. இந்த அந்தரின்னா யாருன்னு வேற ஒண்ணும் இல்லை. திருப்பி அபிராமி எந்தாதியில அந்தரின்னு அம்பாளுக்கு பேர் தான் அந்தரி. வேடிக்கை என்னன்னு, இன்னைக்கும் கல்யாணத்துல கூறப்பட ஓதி விட்டு கொடுத்தா நாத்தனார் தான் போய் கட்டி அழிச்சுன்னு வருதுன்னு சம்பிரதாயம் இருக்கு. இதத்தான் ஆண்டாள் சொல்றா. இவளுக்கு நாத்தனார் யாரு, விஷ்ணுவோட தங்க யாரு, அம்பாள். அதனால அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி அப்படின்னு எனக்கு கோரப்படவே எங்க நாத்தனார் கட்டி அழிச்சுன்னு வரத்துக்கு நான் கனவு கண்டேன்னு சொல்றா. அப்படின்னா ஆண்டாள் முதற்கொண்டு எப்படி இல்லாம இருந்திருக்கா அந்த சமபாவத்தோட அப்படின்னு பெரியவா ரசிக்கிறார். இப்படி சின்ன விஷயம் மாதிரி இருக்கு, ஆனா இதான் பெரிய விஷயம், நமக்கு பக்குவம் ஏற்படுறது. அதனால இது அது வடமொழி தென்மொழி எல்லாம் வடமொழி என்ன திருவள்ளுவர் மாலையில சொல்றா பெரியவா. திருவள்ளுவர் மாலையில சொல்றது என்னென்ன,
வடமொழிக்கு வேதம் இருக்குன்னு எல்லாரும் பெருமையா இருந்தது. இப்ப இந்த திருக்குறள் வந்தோடனே எங்க தென்மொழிக்கும் ஒரு பெருசா வந்துருது வேதத்துக்கு சமமா அப்படின்னு திருவள்ளுவர் மாலையில பெருமைப்பட்டுக்கிறார். அப்படின்னா எவ்வளவு ஒரு உயர்ந்ததா நம் முன்னோர்கள்லாம் இருந்திருக்கா, உயர்ந்த பாவத்தோட இருந்திருக்கா. அதுக்கு காரணம் அவ அந்த வேதாந்த ஞானத்தோட ஆன்மீகத்தோட இருந்ததுனால. அதுலேருந்து வெளியில வரதான் நமக்கு ஆபத்து வருது. அப்படி இல்லாத இருக்கணும்னா இது மாதிரி புஸ்தகங்களும் இதை மாதிரி சத்சங்கமும் ரொம்ப அவசியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு எல்லாம் வல்ல குருநாதர் நமக்கு அருள் செய்யட்டும். நம்மள்கிட்ட இருக்கிற வேத புத்தியெல்லாம் போக்கி நம்ம எல்லோரையும் ஒரு ஈஸ்வரனோட குழந்தையிட ஒத்துமையா வைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். எனக்கு அவ சொன்னா எப்படி என்ன பிளான் பண்றதுன்னு தெரியல, நான் பிளான் பண்ணிட்டு வரல அப்படின்னு. நான் அவரே இப்படி பிளான் பண்ணிட்டு தான் வந்து பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நானா நிறைய நேரம் பேசிட்டு இருக்கார், பல விஷயங்களை சொல்றேன் அப்படின்னா. நான் சும்மா இங்க பாக்குறதுக்காக வந்தேன். டாக்டர் ரொம்ப கூப்பிட்டாரு, எனக்கு வேற ஒன்றும் இல்லை. அந்த 2 புஸ்தகத்தை வச்சுன்னு 20-30 எபிசோடு ஓட்டினேன். இந்த ஒரு புஸ்தகம் வந்தேன்னா இன்னொரு 10-20 எபிசோடு என்னால் ஓட்ட முடியும். நான் அதுக்காக தான் வந்தேன். ஆனால் சுவாமிஜி திடீர்னு பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் ஏதோ நானும் தெரிஞ்சது உளறி இருக்கேன். எல்லாரும் மன்னிச்சு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணேன். சுவாமிஜிக்கு எனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். டாக்டரோட அன்புக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் என்னோட நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவிக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. குரு மகாராஜ் கி ஜெய்.